குக்கரில் டேஸ்ட்டாக அடிப்பிடிக்காமல் எப்படி சிக்கன் பிரியாணி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அரிசியை லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது மாதிரி வறுபட்டதும் அரிசியை ஊற வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் குக்கர் வச்சு எண்ணெயும் நெய்யும் சேர்த்து நல்லா காய விடுங்க. காஞ்சதுக்கப்புறம் ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வணக்குங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வணக்கிட்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் உப்பு சேர்த்து நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் சேர்த்துக்கோங்க. உள்ள நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணி சேர்க்காமல் சிக்கன்லேருந்து தண்ணி வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா வேக வைக்கணும். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா பொடி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா தண்ணி விட்டு வேகிற வரைக்கும் தண்ணி சிக்கன்லேருந்து வர்ற தண்ணியே நல்லா வெந்துடும். நம்ம தண்ணி ஊற்றவே கூடாது. அதுக்கப்புறம் மல்லி இலையும் புதினாவும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு 2 டீஸ்பூன் தண்ணி மட்டும் சேர்த்து வேக வச்சிடலாம். குக்கரில் மூடி போடாமல் சும்மா வேக வச்சுருங்க. அதுக்கப்புறம் தயிர் சேர்த்து அரிசி ஊற வச்சுருந்த அரிசியை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த அரிசியை நம்ம எந்த பாத்திரத்தில் அளந்து எடுத்தோமோ அரிசி அந்த பாத்திரத்தில் ஒரு ஒரு கப்புக்கு 2 மடங்கு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி குக்கரை விசில் போடாமல் கொதிக்க விடுங்க. தண்ணி கொதிக்கட்டும். இப்போ உப்பு காரெல்லாம் பார்த்துக்கோங்க. உப்பு காரெல்லாம் பார்த்துட்டு மூடி போட்டு கொஞ்சம் கொதிக்க விடுங்க. கொதித்ததுக்கப்புறம் அரிசி சேர்க்கணும். அரிசியை நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லா அரிசியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரில் 3 விசில் வர வரைக்கும் விட்டுருங்க. 3 விசில் வந்தோடனே நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போது அடியும் பிடிக்காமல் உதிரியாக நல்லா டேஸ்ட்டாக பிரியாணி ரெடி. வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.